பவானி அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில், மாரியம்மன் அருள்மிகு எல்லையம்மன் கோவில் பண்டிகைங்க ரொம்ப சிறப்பா குதூகலமா நடக்குங்க. மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கங்க. 15 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பூச்சாட்டி, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா சாமிக்கு தீர்த்து ஊத்துவாங்க. எந்த ஊர்ல இல்லாம இந்த ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா எங்க செல்லாண்டியம்மனுக்கு மக்களே போய் நாங்க கருவறையில தண்ணி ஊத்தலாம். புதன்கிழமை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய திருவிழா அம்மையில இருக்கிற திருவிழா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா குதிரைட்ட துளுக்கு கேட்பாங்க. அம்பாள் வந்து அந்த குதிரை மேல இறங்கி வாக்கு கொடுத்ததா ஐதீகம். வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லையம்மன் கோயில்னு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்க கோயிலுக்கு போய் அங்க அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கேயும் உத்தரவு கேட்பாங்க. அங்க உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் சேத்து திருவிழான்னு சொல்லக்கூடிய திருவிழா வந்து பாத்தீங்கன்னா வெகு விமர்சையா நடக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேண்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா துணிமணி, காசு என்னென்ன வேண்டி இருக்கமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்துட்டு சூற விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மை அழைச்சிட்டு வந்து கோயில்ல விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அளவு போடுறவங்களா அளவு போட்டு நிறைய அளவு வருங்க. எங்க ஊர்ல கோயில்ல கெடா வெட்ட மாட்டோம், தீர்த்த வாங்கிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுல வெட்டணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் எல்லாம் வச்சு நாங்க தீர்த்த வாங்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கெடா வெட்டி நாங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றிக்குவோம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமானதை விட்டுட்டு வந்து நாங்க இந்த திருவிழாக்காக இங்க இருப்போம். இந்த ஒரு வாரமே இருப்போம். அவ்வளவு கிராண்டா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா நாங்க என்ஜாய் பண்ற ஒரு திருவிழா.